அப்போ இந்த ஆவணி மாதம்ன்றது தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் உங்களை விட உங்களுடைய குழந்தைகளும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க வழி ஆதாயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லாஸை பெருசாக நினைக்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. லாஸ்ன்றது எப்பயுமே வரும், ப்ராஃபிட்ன்றது எப்பயுமே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வரக்கூடிய ஆவணி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகுது அந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஆவணி மாதம் உங்கள் ராசியிலேயே தான் அந்த நட்சத்திரம் இருக்க போகுது. அதாவது போராட நட்சத்திரத்தில் தான் சந்திரன் இருக்க போகிறார். உங்கள் ராசி அதிபதி குரு 6ல் இருந்தால் கூட ராசி அப்படின்னோம்னாக்கா தனுசு ராசி. நீங்கள் அப்போ மூலம் போராடம் உத்திராடத்தில் பிறந்திருக்கணும். அந்த சந்திரன் அப்படின்றது உங்கள் ராசியில் இருக்கும் பட்சத்தில் ஆக்சுவலாக போராடத்தில் தான் இருக்கார். போராடம் அப்படின்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்களுக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி. எப்பவுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி தன்னுடைய ராசியிலே இருக்குது. அதாவது 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி லாபாதிபதியும் அவர் தான், சர்வீஸ் ஸ்தானாதிபதியும் அவர் தான். அப்படின்றப்போ அவர் சுக்கிரன் சாரத்தில் தான் சந்திரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ராசியில் இருக்கும். அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு ராசிகளில் இருக்கக்கூடிய தன்மையில், அதுவும் சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாக உங்கள் ராசியில் இருக்கிறதுன்றது உங்கள் ராசிக்கு தான் பொருந்தும். அப்போ பெண்கள் வழி தான் உங்களுக்கு அனுகூலமான ஆதாயங்கள். ஜென்ரலாகவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு பேக் சப்போர்ட் அப்படின்றது ஏன்னா உங்கள் ராசியில் இருந்தால் கூட அவர் யார் இருக்காருனாக்க அவர் உங்கள் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் சர்வீஸ் ஸ்தானாதிபதியாகவும் சுக்கிரன் அமைகிறது தான் மிகப்பெரிய யோகம். மற்ற ராசிகளுக்கு அந்த மாதிரி மேசம் சிம்மத்துக்கு நடக்காது, அந்த சுக்கிரனுடைய சப்போர்ட் கிடைக்காது. இந்த இடத்துல ப்ரெசண்ட் அந்த டைம் ஆஃப் பீரியடு மாத பிறப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரனும் 9ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ 6 கூட 9ல் போகிறதோ லாபஸ்தானாதிபதி 9க்கு போகிறதுன்றது நல்ல அமைப்பு. கூட யார் இருக்காருனாக்கா அந்த 9 கூட சூரியனும் அங்கேயே இருக்கார், ப்ளஸ் புதன் 7 கூடையனும் அங்கேயே இருக்கார். அப்போ மிகப்பெரிய அளவில் உங்களுடைய ஒரு முன்னேற்பாடு இல்லாமலே, உங்களுடைய அனுமதி இல்லாமலே உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுடைய பயணிக்கிறது யாருன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கலாம், அதேமாதிரி பிஸ்னஸ் வழி ஆதாயங்கள் வரக்கூடிய தன்மையில் இருக்கலாம், இல்லை ஜாப் வைஸு ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே 6ஆம் இடத்துக்கு அதிபதி மறையாமல் ஒரு பலம் பெற்றிருந்தாலே அந்த விஷயத்தில் என்னன்னாக்கா அவங்களுக்கு ஜாப் வைஸு ஒரு மாற்றங்கள் இருக்கும். அது 9ல் இருக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும். அப்போ வேலையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது நிச்சயமாக இந்த டைம் ஆஃப் பீரியடு ஆவணி மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவரும் குருசாரம் பெற்று, இந்த குருவும் அட் ப்ரெசென்ட் 6ஆம் இடத்துல தான் இருக்கார். மோரலஸ் இந்த வருஷ பிறப்பில் கிட்டத்தட்ட அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி 3லையும் ராகு 4லையும் இருக்கிறது அன்னியில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய அளவில் மாற்றம்ன்றது 9ஆம் இடம் தான். கிட்டத்தட்ட சூரியன் சந்திரன் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு. இப்போ நல்ல அமைப்பு என்னென்ன பாவங்களை இயக்க போகிறாரு அப்படின்னா, அதிகபட்சம் உங்களுக்கு 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ண போகுது. அது 8ஆம் இடத்தோட கனெக்ட் ஆக போகுது. 8 கனெக்ட் ஆகி 6ல் வந்தாலே ஏதாவது ஒரு நீடித்த வியாதி உள்ளுக்குள்ளே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, எப்பவுமே 4ஓட ராகு சம்மந்தப்பட்டாலோ 6 ருண ரோக சத்துருசானம்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடம். ருணம்னாக்க கடன், ரோகம்னா நோய், சத்ருனா எதிரிகள். இந்த 3 பெரிய மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மைகள் இது 6ஆம் இடத்துல தான் க்ரியேட் ஆகும். இது எந்த விதத்தில் நமக்கு அடங்கி இருக்கணுமா, நாம் அடக்கி வச்சுருக்கணுமா, இதுதான். இப்போ எதிரிகள் அற்ற தன்மையில் இருக்கிறது நல்லது. பட் அது உங்களுக்கு சுவாரஸ்யமற்ற தன்மையாக இருக்கும். எதிரிகளே இல்லாத தன்மையில் எதிர்த்து உங்களுக்கு களமாடுறதுக்கு ஆள் இல்லைனாக்கா நீங்கள் அந்த இடத்துல எப்படி வின்னர் ரன்னர் இப்படி டிசைட் பண்ண முடியும்? அப்போ எதிரின்றது ஒன்று இருக்கணும். எதிரின்னு ஒருத்தர் நிர்ணயம் பண்ணால் தான், இலக்குன்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அதை தாண்டி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எதிரிகள்ன்றது உங்களை பீட் பண்ணக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடாது, அல்லது நீங்கள் அவங்கள விட எப்போயுமே 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதோ, 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதோ, 6ஆம் இடத்துல சனி இருந்தால் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய் இருந்துச்சுனாக்கா எதிரிகள் அற்ற தன்மை அல்லது எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ அட் ப்ரெசென்ட் 6ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கார். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை நீங்கள் துவம்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இதில் உங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த 8 கூடிய சந்திரன் தான் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ ராசியில் அந்த டைம் பீங் போராட்டத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சனி இருக்கிறது.
தைரியஸ்தானத்தில் சனி இருக்கிறது அவரோட குருவோட சாரத்தில் தான், புரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். புரட்டாதி 2ஆம் பாதம் அப்படின்றது அதுவும் 6ஆம் இடத்தை தான் இயக்குது. அப்போ செவ்வாயும் சனியுமே 6ஆம் இடத்துல இருக்கப்போ பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அளவில் எதுவும் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஈஸியாக சர்வைவல் பண்ணுறக்கோ அல்லது ஈஸியாக அதை டேக் ஓவர் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பண பரிவர்த்தனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. செல்வாக்குகளை பற்றி கவலைப்படுறதில்லை. இழந்த பணங்கள் மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது வர வேண்டிய பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது விற்காத பொருட்கள். எனக்கு இந்த இடத்துல 6 செவ்வாய் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் தான். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சுக்கிரஸ்தன் வீட்டிலேருந்து சுக்கிரன் 9ல் இருக்கப்போ பூர்வீக சொத்து அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அது விற்று அதன் வழி வரக்கூடிய வருவாய் இருக்கும். அப்போ உங்களுடைய ஃபாதர் வழியோ அல்லது மதர் வழியோ வரக்கூடிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு உறவுகளுக்குள்ள பகைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். இப்போவே பணம் வந்தாலே பகை வந்துடும். நீங்கள் வந்து பணம் இல்லைனாக்கா நீங்கள் எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. பணம் உங்களுக்கு மட்டும் வருது அல்லது அவங்களுக்கு மட்டும் யாருக்கோ சம் பர்சன் அவங்களுக்கு மட்டும் தான் வருது அப்படின்னம்னாக்கா, வருதுனாக்கா அது ஏதோ சம் ரீசனில் கிடைக்குது அப்படின்னம்னாக்கா அதை வந்து பகையும் சேர்ந்து வந்துடும். ஏன்னாக்கா பகைன்னு எக்ஸ்பெக்ட்ன்றது பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறது பட்சத்தில் அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுத்துட்டு பின்னாடி அலையதை விட உறவு வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னா பணம் கொடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. பணத்தை கொடுத்துட்டு அப்போ பணத்தை மறந்துடணும். அப்போ உறவுகள் உங்கள் கூடயே இருக்கும். ஏன்னாக்கா உங்கள் கூடவே வரும். பணத்தை கொடுத்துட்டிங்கனாக்கா உறவு அதோட முடிஞ்சு போச்சுன்னு தான். அதான் கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைம் ஆஃப் பீரியட் அதுதான் நடக்கும். அதனால் யார்கிட்டையும் அதிகமாக நீங்கள் வந்து ஒரு மணி மைண்டடாகவோ பழக வேணாம். அதே மாதிரி மணி மைண்டடாகவோ நீங்கள் செக்யூராக இருக்கிறது மாதிரி காட்டவும் வேணாம். எனக்கு அந்த அட் ப்ரெசென்ட் அது மாதிரி ஒரு பண ரீதியாக ஒரு பகை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்கும். அப்போ அது சொத்து பற்றிய விஷயமாகவும் இருக்கலாம், பூர்வீக சொத்துல பாகப்பிரிவினை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ்குள்ளே வரக்கூடிய பகையாக கூட இருக்கலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு அவர் குருசாரம் பெற்று குரு 6ஆம் இடத்துல தான் இருக்காருனாக்கா ஒரு உயர்கல்வி எதுவும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு லேகு, சின்னதாக ஒரு அரியரோ அல்லது பெரிய சர்வேல் பண்ண முடியாத அல்லது உங்களுக்கே ஒரு கேர்லெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ கொஞ்சம் ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எதையோ பெருசாக இழந்தது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும். இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செவ்வாய் நல்லது. அதே நேரத்தில் குரு லக்னாதிபதி ராசியாதிபதி 6ல் போய் மறையிறதுன்றது உங்களால் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டால் கூட நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா 9ல் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறது. சுக்கரன் 9ல் இருக்குன்றது பதவி உயர்வை கொடுக்கும், பதவி மாற்றத்தை கொடுக்கும். அது 7 கூட ஒன்று சேர்ந்து இருக்கிறப்ப திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அழகாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மறுமண திருமணங்கள் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல பிரிவு அப்படின்றது எதுவும் வருமா அப்படின்னோம்னா பிரிவுன்றது பெருசாக வரல. ஏன்னா 8 குடையன் சந்திரன் வந்து உங்களுக்கு சுக்கிரசாரத்தில் தான் இருக்கார், லக்ன ராசியில். அந்த சுக்கிரனும் 9ல் தான் இருக்காருன்றப்ப கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது, அல்லது வழக்கு வழி வரைக்கும் போகிறதுக்கோ அல்லது மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து வழக்கு வழி கொண்டு போகாமல் இருந்தாலே சிறப்பு. எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஆவணி மாதம் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் புரட்டாசி வந்தது ஒன்றும் பிரச்சனை பெருசாக அந்த புதனும் மாறிடுவார். அப்போ ஒன்றும் பிரச்சனைகள் வராதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது சுக்கிரன் சாரத்தில் உங்களுக்கு புதன் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படின்றப்ப சுக்கிரனை தாண்டிட்டாலே உங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தன்மைன்றது பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மன வேறுபாடு அல்லது ஒரு அந்யோன்யத்தன்மை குறைவு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ அதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஒரு மாதத்தை ஸ்கிப் பண்ணுங்கள். பெருசாக உங்களுக்குள்ளே ஒரு வார் டாக் நடக்குது, டாக்கு வச்சு நம்ம அந்த பேச்சு வச்சு கொஞ்சம் பிரச்சனைகள் பெருசாக வளருது அப்படின்னா அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும். அப்போ நிச்சயமாக இந்த ஆவணி மாதன்றது உங்களுக்கு பொறுமையாக இருந்தோம்னாலே அது அடுத்த மாதத்தை கன்வெர்ட் பண்ணுறப்ப நிச்சயமாக நல்ல மாதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள், நல்ல அந்யூன்ய தன்பதிக்கெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த ஈகோ சிஸ்டம் தான் அதிகமாக உங்கள் பேச்சை அவங்க கேட்கணும்னு நினைக்கிறது, அவங்க பேச்சை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறது, அவங்க நினைக்கிறது. இந்த மாதிரி நடக்கிறப்ப இந்த இடத்துல உங்களுடைய வீக்னஸ் தான் அதிகமாக இருக்கும், அவங்களுடைய போல்ட்னஸ் தான் அதிகமாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு வந்து 7 குடையன் 9ல் இருக்கிறது உங்கள் ராசிக்கு அவங்க தான் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டை இழந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் பூஜ்ஜியம் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இந்த குரு பயிற்சி வர வரைக்குமே நீங்கள் 6ல் தான் இருக்க போகிறாருனாக்கா நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் போட்டால் கூட நீங்கள் உங்களுடைய நேம் சைன் போர்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் பேரில் நீங்கள் எதுவும் துவங்கினா கூட அது டம்மி பீஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ புதுசாக நீங்களாக ஒரு ஒரு எப்பவுமே ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ மறையக்கூடாது. இந்த இடத்துல கோச்சாரன்றது உங்களுக்கு மறைவு தருது அப்படின்னம்னாக்கா நீங்கள் உங்கள் பேரில் செய்யாமல் உங்களுடைய பார்ட்னர் பேர்லையோ உங்களுடைய சன் பேர்லையோ அடுத்தவங்க பேரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணிங்கனாக்கா அதில் நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மாதிரியோ அல்லது ஒரு பெனிஃபிட்
அடையக்கூடிய பார்ட்னர் மாதிரி அந்த பிஸ்னஸை நீங்கள் லீட் பண்ணிங்கனாக்கா நிச்சயம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த டைம்ன்றது நீங்களாக உங்கள் பேரில் எதுவும் பிஸ்னஸை இனிஷியேட் பண்ணாமல் உங்களுடைய குழந்தைகள் பேர்லையோ அல்லது லைஃப் பார்ட்னர் பேர்லையோ இனிஷியேட் பண்ணுறதுன்றது சக்ஸஸ் தரும். அதிகபட்சம் நீங்கள் லேபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லேபர்னாக்கா ஒரு சேலரி பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் அந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் ஆகும். யார் பேரில் இருந்தால் என்ன, உங்கள் பேரில் இருந்தால் தான் காசு வரும்னு அர்த்தமாக, உங்கள் பேரில் இருக்கிற காசுன்றது வேறு. அதாவது நீங்கள் சேலரியாக எடுத்துக்கங்க, உங்களுடைய ப்ராஃபிட்ன்றது சேலரியாக எடுத்துக்கங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி 10ஆம் இடத்துல இருக்க கேது, அவரும் சந்திரசாரம் பெற்று சந்திரன் ராசியிலே இருக்கார் இந்த அட்ரஸ்னு போராட நட்சத்திரத்தில் அப்படின்னம்னாக்கா தீர்த்த கோவில் குளம் சம்மந்தப்பட்டதில் ஆன்மீக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிக நாட்டங்கள் வரும். அப்போ ஆன்மீக பயணங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியட் வருதுனாக்கா அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிடுங்க. எனக்கு இந்த டைம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அடுத்து எனக்கு எல்லா ஒரு விஷயத்துக்குமே காலத்தை பயிற்சி காற்றுள்ள போதை தூற்றுக்கள் அப்படின்றது வாய்ப்பு வரப்பவே நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு தான். வீடு அதே மாதிரி தான், காரு அதே மாதிரி தான், பயணங்கள் கூட ஒரு தூரதேச பயணங்கள், ஒரு பெரிய அளவில் ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது ஒரு சாதாரணமாக வரும். அது நேரம் பத்தலை, எனக்கு நேரம் இருக்காது, எனக்கு அந்த டைம் எனக்கு ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ரீசனை போட்டு நகர்த்திடாதீங்க. எனக்கு இந்த டைம் வருது அப்படின்னம்னாக்கா அதை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க. அந்த லைஃபு தரக்கூடிய ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு மெமோண்டோ உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குழப்பமான முனையிலேருந்து நிறையா, ஏன்னா 8 குடையில ராசியில் இருந்தாலே குழப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்தேகங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மையில் நீங்கள் பயணப்படுறதுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரும். அப்போ இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை விட உங்களுடைய லைஃப் பார்ட்னரும், உங்களை விட உங்களுடைய குழந்தைகளும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்க வழி ஆதாயங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பணத்துக்கு பற்றாக்குறை இருக்காது. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல இணக்கமான உறவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் அது பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கும். அதனால் லாஸை பெருசாக நினைக்காதீங்க, கன்சிடர் பண்ணாதீங்க. லாஸுன்றது எப்பயுமே வரும், ப்ராஃபிட்ன்றது எப்பயுமே வரும். நீங்கள் அவேர்னஸாக இருக்கிறப்ப தான் ப்ராஃபிட் வரும்ன்றதெல்லாம் இல்லை. லக்கிலி ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா 2 குடைவன் தனஸ்தானாது 3ஆம் இடத்துல குருசாரம் பெற்றப்ப ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபங்கள் வர்றதுக்கான, ஏன்னா 9ல் 3 கோள் இருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான இந்த வருடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு அது. ஏன்னா வருடம் வந்தால் கூட இந்த ஆவணி மாதத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, அந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரகநிலைகள்லேருந்து 4 ராகு இருக்கிறது அப்படின்றப்போ ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. அந்த ராகுவும் உங்களுக்கு குருசாரம் பெற்று குரு 6ல் இருக்கிறப்ப அப்படின்றப்போ உங்களுக்கான பணியாட்கள், உங்களுக்கான சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ஆண்டு இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு பார்க்குறப்ப மைனஸை விட ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு பெனிஃபிட் தான் அதிகமாக நடக்கிறோம். அதிகபட்சம் எக்ஸ்பென்சிவான மந்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருந்துச்சுனாக்கா அதை டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு அந்த பர்டிகுலர் பிரச்சனையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் அதிலேயே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், டீட்டெயிலாக உங்களுடைய பர்சனலாக அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மற்றும் உங்களுடைய ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் அப்படின்றத இருக்கக்கூடியதை வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் சரி, டைப் மெசேஜ் போட்டாலும் சரி, போடும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து உங்களை அணுகுவாங்க. வாட்ஸ்அப்லேயே அவங்க மெசேஜ் அனுப்புவாங்க. அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸு, ப்ளஸ் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், ப்ளஸ் உங்களுடைய நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான ப்ரீஃபான அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஆன்சரை உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.